இந்தியாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான மேடைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 234 தேர்தல் தொகுதிகள் உள்ளதோடு 5,08,00,000 பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனுக்களை எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு மே மாதம் 2ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மே மாதம் 2ஆம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தபால் மூல வாக்களிப்பு மே மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் உடனடியாக சரிபார்க்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் RK நகரில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த வேட்புமனுவில் ஜெயலலிதாவிற்கு 118.58 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2.4 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கருணாநிதியின் மனைவிக்கு 62.99 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே வேட்புமனுவில் கருணாநிதியின் மனைவி ராசாத்தி அம்மாளுக்கு 11.94 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன.